பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக பாதியில் திரும்பி வந்தேன் தனிமரமாக மல்லிகைப்பூ வாங்கி வந்தேன் பெண்ணுக்கு சூடு மண் மீது போட்டு விட்டேன் வெயில் வாடு வெயில் வாடு பல்லாக்கு வாங்க போனேன் ஊர்வலம் போக பாதியில் திரும்பி வந்தேன் தனிமரமாக உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு தாழ்வில் நிலை வேண்டும், மன வேண்டும், இறைவாக அதை நீ தர வேண்டும். உலகம் சமநிலை பெற வேண்டும், உயர்வு இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கோ இன்பம் விளைந்திடவே. இமயமும் குமரியும் இணைந்திடவே, எங்கோ இன்பம்
குடிமேல் கெட்டும் பேரும் புகழும் ஒரு வாழ்வும் வரும் திருவும் வாழ்நாளில் வஞ்சம் இல்லாதவருக்கு என்றும் தரும் சிவந்த தாமரையால் தான். செந்தாமரை மலர் வீட்டிற்கும் திருமகள் வெயிலில் இருந்தவருக்கு நீரோடு கூடிய நிலமெல்லாம் கட்டுக்கட்டாகு நிழல் போற்றும் நல்ல பெயர் புகழ் பெருமையுடன் வாழ்வு நல்ல மக்களுடைய ஊர் வளரும் செல்வம் ஆகியவற்றை நெஞ்சில் வஞ்சம் இல்லாதவருக்கு வழங்குவாள். அப்படிப்பட்ட இந்த திருச்சிலுடைய பெரியோர்கள், சான்றோர்கள், ஆன்றோர்கள், அறிஞர்கள், அரசு ஊழியர்கள், தாய்மார்கள், மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவருக்கும் இந்த சிறியபடி அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒன்றை நினைக்கும் ஒளிந்துண்டாகும் என்று அதுவரை வந்ததும் ஒன்று நினையாத முன்வந்த நண்பர்களுக்கு இளையாளும் ஈசன் செயல் ஒரு செயலை நினைத்து நாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கும் பொழுது நினைத்த செயலே கைகூடி வரலும் உண்டு, மாறாகது ஒன்றி நினையாத செயல் தானே அதோ நெற்றிலும் உண்டு. அனைத்தும் இணையாளும் ஈசன் செயல் என்னால் ஒன்றுமே. அதுபோல் நான் இந்த துறைக்கு வருவினா என்பது ஒரு கனவாகவே இருந்தாலும் என்னை இந்த மேடையில் நிறுத்தி அழகு பார்க்கும் தங்களெல்லாம் ஈசனாகவும் கடவுளாக இந்திரு அடி நேற்று தாங்கி நடத்தி கொண்ட கதாபாத்திரத்தில் பிழைகிருந்தால் அடியனை மன்னித்து ஆசி வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு என் கலைப்பணி தொடர்கிறேன். நன்றி நன்றி நன்றி. வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ. எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் அந்த ஆதி பராசக்தி உண்மையில வணங்கி பின் அப்படி தொடர்வோம். நிறைஞ்ச மனசு உனக்கு தாண்டி மகமாயி உன்னே நினைச்சு புட்டாம் கெடுதல் எல்லாம் சுகமாகி மறைகளும் இதை சொல்லுமடி மகமாயி கண்ணில் தொட்டியங்குளம் தெரியுதடி மகமாயி நமையாளு நாயகியானல் மகமாயி கள்ளிமை போல காத்திடுவாள் மகமாயி உமையவள் அவளே இவன் மான் மகனே சமயத்தில் வருபவள் அவளே எங்கள் சமயபுரத்தாள் அவளே இசை களையாவும் தந்தருள வேண்டும் என் குலதெய்வமே மகமாயி தஞ்சமென்று உன்னை சரணடைந்தேன் தஞ்சை முத்து மாறி முந்தை விடைகளை கழிந்தெறிவாய் தாய் மகிழகிலே முண்டக கண்ணி கோலவிழி பத்திரகாளி வேண்டும் வரம் தருவாள் என் தாய் வேர்காட்டு கருமாறி ஆத்தா கருமாறி கண் பார்த்தாள் போதும் பார்த்தாள் வினை தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும் காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி காத்தாகி மகமாகி கருணை தெய்வமாகாளி நாத்தாமலை வாழும் நாத்தாமலை வாழும் எங்கள் நாயகியா பெருந்தோழி கருமாறி கண் பார்த்தால் போதும் கருமாறி கண் பார்த்தால் போதும் பார்த்தாள்
உன்னையே பாட வேண்டும். இருப்பதெல்லாம் உன்னுடையதாக வேண்டும். இவை அனைத்தையும் ஒன்று சேர்ந்த சக்தி ஸ்வரூபமே அம்மா திருவேற்காட்டில் கனவிலும் நினைவிலும் இவன் தொடும் என் சக்திய தெய்வமே கருமாரி அம்மா. கருமாரி அம்மா, இந்த மகனுடைய குறைகளையும் கவலைகளையும் தீரடி அம்மா. அம்மா 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 அம்மா. ஆத்தா கருமாறி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். கருமாரி கண் பார்த்தால் போதும், பார்த்தால் தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். பார்த்தால் தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். பார்த்தால் தீரும் பாவம் எல்லாம் பறந்தோடும். நெஞ்சம் நேரமா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சு அஞ்சு வாழ்ந்தது போதும் ராஜா, அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல நின்று ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் மற்றப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமைகள் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினமற்றப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. அடிமையின் உடம்பில் ரத்தம் எதற்கு, தினம் மற்றப்பட்ட கோழைக்கு இல்லம் எதற்கு. கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு, கொடுமையை கண்டு கண்டு பயம் எதற்கு. நீ கொண்டு வந்த தின்னடா மீசை முறுக்கு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் கோலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதில் அழகிய ஓலை குடிசை கட்டி. அண்ணாந்து பார்க்கின்ற மாளிகை கட்டி, அதன் அருகினில் கோலை குடிசை கட்டி. பொன்னான உலகென்று பெயரும் விட்டான், பொன்னான உலகென்று பெயரும் விட்டான். இந்த பூமி சிரிக்கும், அந்த சாமி சிரிக்கும். நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னதின் கடுமை எது கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, உன்னை விட்டமின் கவலை விடு. உண்டு உண்டு என்று நம்பி காலை எடு, இங்கு உன்னை விட்டால் பூமி எது கவலை விடு. ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோழி நிமித்து, இரண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோழி நினைத்து. அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை கொடுத்து. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா. நீ ஆற்று வெள்ளம் போல நின்று ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. நாரதர் குறித்து போல் நாம வேடுவனாகும் மாதிரி இந்த வனத்திற்கு வந்து விட்டோம். இந்த வனத்தை பார்க்கின்ற பொழுது வள்ளியாகப்பட்ட புல் இங்கேதான் உலாவிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற எண்ணம் தோன்றுகிறது. இந்த இடத்தை பார்க்கிற பொழுது ஆட்கள் நடமாட்டம் சத்தம் எதுவும் மோசை வருகிறதா என்று உற்று நோக்குவோம். ஆளுளும் சு
ஆளும் சோ என்று ஆயிலிட்டுக் கொண்டிருக்காள் இந்த குரலுக்கு சொந்தக்காரி யாராக இருக்க வேண்டுமாகி துள்ளி குதித்து ஓடக்கூடிய நதிகளை பார்க்கின்ற பொழுது பூத்துக்கூடிய அந்தவளை பார்க்கின்ற பொழுது இங்க இருக்கக்கூடிய மரங்கொத்தி பறவைகளெல்லாம் மரத்தை கொத்தி துளையிறது போல என் உள்ளத்தை கொத்தி துளையிட்டுக் கொண்டிருக்கிறது அந்த இடத்திலே அது விரிவாக சென்று காதோரமாக ரகசியமாக சொல்ல வேண்டும் எப்படி என்று பார்த்தால் ஹலோ உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வேன் அந்த ரகசியத்தை ஒருவருக்கும் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே வந்து நின்றாள் வாசலின் மேலே கண்டு கொண்டேன் கண்களினாலே வந்து நின்றாள் வாசலின் மேலே கண்டு கொண்டேன் கண்களினாலே பூ முடித்தேன் தலையின் மேலே பொட்டு வைத்தேன் ஆசையினாலே உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன் இவள் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன் மணவரையில் கணவனாக மாலை சூட்டுவேன் இவள் மார்பினிலே காலமெல்லாம் நடனமாடுவேன் கனிவுடனே தனிமகிலே என்ன கூறுவேன் காலமரும் வந்தவுடன் உனக்கும் கூறுவேன் உனக்கு மட்டும் ரகசியம் சொல்வி அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே எனக்கு மட்டும் சொந்தமல்லவா எங்கள் இருவருக்கும் இயற்கை தந்த பந்தமல்லவா உனக்கு மட்டும் ரகசியம் சொன்னேன் அந்த ரகசியத்தை ஒருவரிடம் சொல்லிவிடாதே மனிதன் நிகழ்ச்சி காலகட்டத்தில் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த மனிதனுடைய மனதில் ஏற்படுது 3 இடங்களுக்கு போன பிறகுதான் அதை உணர்வோடு தன்மை வருமா எப்படி அப்படின்னா முதல் இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மருத்துவமனை இரண்டாவது ஒரு இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா சிறைச்சாலை மூன்றாவது ஒரு இடம் எங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் மயானம் என்று சொல்லக்கூடிய இடுகாடு இந்த 3 இடங்களுக்கு போன பிறகுதான் இந்த மனிதனுடைய பார்த்தீங்கன்னா உணர்வோடு தன்மை வருமா எப்படி அப்படின்னா இந்த கூட நாகரிக காலத்தில் காலையில் எல்லாம் வேகமாக எந்திரிச்சு எங்கே ஓடிட்டு இருக்கோம் அப்படின்னா பணத்தை சம்பாதிக்க நோக்கத்தோடு ஓடிட்டு இருக்கோம் பணத்தை சம்பாதிக்கணும் நோக்கத்தோடு ஓடிட்டு இருக்க நாம தன்னுடைய உடல்நிலையை கவனிக்க மறந்துடும் அது மட்டுமா இது மட்டும் இல்லாத ஒரு வீட்டில் இன்னைக்கு ஒரு 4 ஆண் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா 4 பேருக்கும் 2 சக்கர வாங்கணும் எப்படியாவது ஒரு வங்கியில் ஏதோ ரோனா போட்டாவது எதுவும் வாங்கிப்போம் ஆனால் அப்படி 2 சக்கர வாகனத்தில் போகிறவங்க தயவு செஞ்சு பாதுகாப்பாக போகிறோமா அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது என்ன காரணம் அப்படின்னா ஒரு இடத்துக்கு போகிறோம் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா கூட பரவாயில்ல ஆனால் போகிற வேகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா 2 சக்கர வாகனத்தில் போகிறவங்க சரி 4 சக்கர வாகனத்தில் போகிறவங்களும் சரி தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவாக போங்க பாதுகாப்பு கவசத்தை அணிஞ்சிட்டு போங்க என்ன காரணம் அப்படின்னா யாருக்கு எப்போ என்ன நடக்கலாம் ஆனால் நாம சரியா போனாலும் நம்மை பின்தொடர்ந்து வரக்கூடிய வாகனங்கள் சரியா வருதா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது அப்படி ஏதோ ஒரு வாகனத்தில் போறப்போ சின்ன விபத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கலேன் நம்மளாம் எங்க கொண்டு போவோம் அப்படின்னா மருத்துவமனையில் வந்து சேர்த்துருவாங்க மருத்துவர்கள்லாம் பரிசோதனை பார்த்த பிறகு ஐயா எங்களால் முடிஞ்ச வரை முயற்சி பார்த்துட்டோம் இதுக்கு மேலே எங்களால் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க
ஆனா நாம அவர்கிட்ட என்ன தெரியுமா கேட்போம்? ஐயா, எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல, எங்களுக்கு ஆளா இருந்தா மட்டும் போது உயிரை காப்பாத்தி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். என்ன காரணம் அப்படின்னா, பணத்தை எந்த வழியில எப்படி வேணாலும் சம்பாரிச்சு விடலாம். ஆனா இந்த உயிர் பயிற்சி அப்படின்னு சம்பாதிக்க முடியுமா? முடியாது. வேறு ஒரு உயிரின உற்பத்தி ஆகலாம், ஆனா இதே உயிர் கிடைக்குமா அப்படின்னா அது மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அதனால யாருக்கு எப்ப என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாது. தயவு செய்து வாகனங்களில் போறவங்க தயவு செஞ்சு கொஞ்சம் மெதுவா போங்க. இது உணர்வு தன்மை எங்க வரும் அப்படின்னா, மருத்துவமனையிலே படுக்கையில் படுத்திருக்க பொழுது பணத்தை விரயமா செலவு செய்த பொழுதுதான் அப்பதான் சொல்லுவா தோணும். ஏன்னா எத்தனை பேர் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. இப்ப வாகனம் போற கொஞ்சம் மெதுவா போப்பா அப்படின்னா கேட்க மாட்டாங்க. போன பிறகுதான் பணத்தை செலவு செய்த பொழுதுதான் எல்லாரும் சொல்ற போல கொஞ்சம் பொறுமையா தான் போயிருக்கலாமோ அப்படிங்க சிங்க கொடுத்த தன்மை எங்க வரும்? மருத்துவமனைக்கு போன பிறகுதான் வரும். இரண்டாவது ஒரு இடம் சொன்ன பாத்தீங்களா, சிறைச்சாலை. ஒரு மனிதன் தவறு செஞ்சிட்டான் அப்படின்னா, கோபமா இருக்கா அப்படின்னா அப்ப பொறுமையா இருப்பா, பேசி தீர்க்கலாம் அப்படின்னா கேட்க மாட்டாங்க. அப்பதான் இன்னும் கோபம் அதிகமாகும். அப்படி கோபமா இருக்கக்கூடிய ஒரு மனிதன் என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயம் நடந்து போச்சு அப்படின்னா, தவறு நடந்து போச்சு அப்படின்னா காவல்துறை வந்து கைது பண்ணி போயிருவாங்க. எங்க கொண்டு போயிருவாங்க? சிறைச்சாலை கொண்டு போயிருவாங்க. சிறைச்சாலைக்கு போன பிறகு சிறைவாசம் போயிடுவாங்களா, அங்க போன பிறகு அவங்களுக்கு உணர்வு தன்மை வரும். எப்படி அப்படின்னா, ஏன்னா நமக்கு வெளியில இருக்கிறதா மிகப்பெரிய சுதந்திரம். தன் மனைவி மக்களோடு, நண்பர்களோடு, உறவினர்களோடு இருப்பதா நமக்கு மிகப்பெரிய சுதந்திரம். அப்படிங்கிற உணர்வு தன்மை எங்க வரும்? சிறைச்சாலைக்கு போன பிறகுதான். ஏன்னா அதுக்கு முன்னாடி கொஞ்சம் கோபமா இருக்கதா, பொறுமையா இருப்பா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டோம். இது அந்த இடங்களுக்கு போன பிறகுதான் ஒரு உணர்வு தன்மை வருமா. இந்த மூன்றாவது ஒரு இடம் சொன்ன பாத்தீங்களா, இந்த மயானம்னு சொல்லக்கூடிய இந்த இடுகாடு. இங்க என்ன அப்படின்னா, ஒரு மனிதன் உயிரோடு இருக்கும் பொழுது எத்தனை செல்வங்களை சேர்த்து வச்சிருக்கலாம், எத்தனை பொன் பொருளை சேர்த்து வச்சிருக்கலாம், எத்தனை மாட மாளிகளை, எத்தனை இடங்கள் வாங்கி போட்டுருக்கலாம், எல்லா விஷயம் பண்ணிருக்கலாம். ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷன் இறந்துட்டான்னு வச்சுங்களேன், அங்க இருக்கவங்களாம் பேசிக்கோங்களாம், எப்பேற்பட்ட மனுஷியா, யார் என்ன கேட்டாலும் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு வாரி வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வள்ளலா இருந்தாரு. ஆனா அப்பேற்பட்ட ஒரு மனுஷனையும் வெறும் அழத்தனையா கொண்டு போடுறோம் அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய தன்மை எங்க வரும் அப்படின்னா, அந்த இடத்துக்கு போன பிறகு வருமா. ஆனா அதே மனிதன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் இடம் நகர்ந்து வந்துட்டாங்கன்னு வச்சுக்கல, ஏன் வரப்பே வட்டி சேர்த்துக்கிட்ட, உன்னை உண்டுல நாக்குறேன் பாரு அப்படின்னு பேசக்கூடிய தன்மை யாருக்கு உண்டு? இந்த மனிதனுடைய மனநிலைமைக்கு உண்டு. ஏன்னா மரம் ஒரு குரங்கு அப்படிங்கிற போல நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய மனநிலைமையை பார்த்தீங்கன்னா இப்படிதான் இருக்காது போல. ஏன்னா யாருக்கு எப்ப என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயமே தெரியாது. இருக்க போறது இந்த கொஞ்ச காலம் தான். இருக்க போகக்கூடிய இந்த கொஞ்ச காலகட்டத்தில் ஒருத்தர் அன்பை மட்டுமே பரிமாறிக் கொண்டு உள்ளன்போடு இருப்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு கல்லால் இதயம் வைத்து கடும் இசத்தால் கல் அமைத்து கணக்கில்லா பொய்களுக்கு காரணமாய் நாக்கமைத்து கள்ள உருவம் வைத்து கண்ணக்கோள் கை அமைத்து நல்லவரின் சிலரின் உலகம் நடமாட விட்டதையா. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை. காதலுக்கு 4 கண்கள். வேதம் இல்லை என்பார் வேதாந்த பேசிடுவார், வேதம் இல்லை என்றால் வேதாந்த பேசிடுவார். வேதம் இல்லை என்பார் வேதாந்த பேசிடுவார். பெற்றவளை தாய் என்பார் மற்றவரை பேகின்பார், பெற்றவளை தாய் என்பார் மற்றவரை தீ என்பார். காதல் அறம் என்பார் கற்பின் பிள்ளை என்னவென்பார், கற்பின் பிள்ளை என்னவென்பார். கண்மூடி மாந்தர் இதை கடைசி வரை அறிவதில்லை. காதலுக்கு 4 கண்கள், கல்வனுக்கு 2 கண்கள், காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை, காமுகரின் உருவத்திலே கண்ணும் இல்லை காதும் இல்லை. காதலுக்கு 4 கண்கள். வேதம்
வேதம் இல்லை என்பார் வேதாந்தம் பேசிடுவார் பெற்றவள் தாய் என்பார் மற்றவரை பேயென்பார் காதல் அறம் என்பார் கற்பின் இல்லை என்னவென்பார் காதல் அறம் என்பார் கற்பின் இல்லை என்னவென்பார் கண்மூடி மாந்தரிதை கடைசி வரை அறிவதில்லை காதலுக்கு 4 கண்கள் கல்வனுக்கு 2 கண்கள் காமகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள் நீதி எதிரிகளால் நிலமாறி திரிபவர்கள் நீதியின் எதிரிகளால் நிலை மாறி திரிபவர்கள் பாதையில் நடப்பதில்லை பரமனையும் மதிப்பதில்லை பாதகம் கொஞ்சமில்லை கண்டுமில்லை முறையுமில்லை காதல் கொஞ்சமில்லை பண்புமில்லை முறையுமில்லை பேதை பெண்கள் இதை பெரும்பாலும் உணர்வதில்லை காதலுக்கு 4 கண்கள் கண்ணுக்கு 2 கண்கள் காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமுகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள் கண்ணுக்கு 2 கண்கள் காமகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காமகரின் உருவத்திலே கண்ணுமில்லை காதுமில்லை காதலுக்கு 4 கண்கள் யாரோ ஒரு ஆடவன் அங்கும் இங்கும் விழாவிக் கொண்டிருக்கிறார் அண்ணபடி சந்திக்கலாம் போதுவார் போதுவார் ஆனது ஆகிப்போச்சு ஒரு 5 நிமிஷம் தான் எதை வேணாலும் ஏற்று ஆமா இன்னர் மட்டும் வச்சுக்கணும் ஆமா ஐயா வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா ஐயா யார் ஐயா வேடுவர் வேடுவருக்கு கேட்டையா வேலை எனக்கு சொந்தமானது உள்ள போயிருச்சுங்க பிடிக்கலாம் வந்திருக்கேன் பிடிக்கலாம்னு இருக்கீங்களா ஆமா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் இது நல்லா இருக்கேன் இனிமேல் நான் உங்களை நல்லா சந்திச்சிருக்கேன் இதன் பிறகு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்பேன் நல்லா இருப்போம், நல்லா இருப்போம் எல்லாரும். இறைவன் அருளாலே விநாயகப் பெருமாள் அருளாலே எல்லாருமே நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் ஆமா ஆமா ஆமாங்க ஆமா எங்க இருந்து வர்றீங்க வெள்ளிமலை இருந்து வரேங்க வெள்ளிமலையில இருந்தா ஆமாங்க ஐயா மாடு எங்க போச்சு தங்களுடைய வனத்துக்குள்ள இந்த போயிருக்காங்க இல்லைங்க இப்ப தான் போச்சு சொல்லு இந்த ஏரியாலாம் வர்ற வாய்ப்பு இல்ல இல்லைங்க வந்துருச்சுங்க சத்தியமா நான் சொல்றேங்க இதாவே மோசமான ஆளு மோசமான ஆளா ஒரு மாடு வண்டியில ஏற விட மாட்டேங்கிறாங்க சைஸா உள்ள விட்டுறாங்க கையை அந்த ஆளோடக்காரன் பயங்கரமான ஆளு அப்படியா மிருதக்கார மாமாலாம் தங்கமான குணம் அப்படிலாம் ஆமா ரொம்ப தங்கமான குணம் கை ரெண்டு காலில் நீட்டமா இருக்குல்ல லைட்டா சீட்டு கடியில அப்படி நிற்கிறாப்புல அது டக்குன்னு திரும்ப வச்சுக்க அசதி டயர்டு அப்படிங்கிறாப்புல இப்படியும் முயற்சி பண்ணலாமோ இன்னும் நிறைய விஷயம் கத்துக்கலாம் போல சரி மாமா சரி மாமாங்கிறேன் மாமாவா ஆமா என்ன பேசுறீங்க ஒண்ணு மாமா எனக்கு மாமாங்கிறீங்க பேசும்போது இருக்க வேணாம்யா ஹலோ பாடி ஆகும்போது மட்டும் வைங்க என்னங்க எப்படி பேசிட்டு இருக்கீங்களே இது வந்து கொஞ்சம் மச்சான், ஆ, சரி சரி எங்க இடத்துக்கு நாங்க யாரையும் உள்ள விடுறது இல்ல யாரையும் உள்ள விடுறது இல்லையா யாரையுமே உள்ள விடுறது இல்ல யாரையும் உள்ள விடாத நீங்க எனக்கு சொந்தமான மானுக்குடி மட்டும் இப்படி உள்ள விட்டீங்க அது நீங்க வேற சொல்றே கேட்க மாட்டேங்கிறீங்க என்னங்க மானியே இல்ல குளிருக்கு எங்கேயோ கிடக்குன்னு தெரிய மாட்டேங்குது எங்க இங்க தாங்க இருக்கு ஆமா உள்ளதா இருக்கு நானும் அப்ப என்னாச்சு வந்தல இருந்து இப்படியே நிக்கிறீங்களா என்ன விஷயம் மரியாதை மரியாதை மனசுல இருந்தா போதுங்க ஆமா, சும்மா ஆமா. பேசுங்க நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன் நானும் ஒண்ணும் பண்ண மாட்டேன் சரி ஒண்ணும் பண்றது இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணும் பண்றே இல்ல கவட்ல இங்க பாருங்க எங்க கையை கீழே போடுங்க கையை கீழே போடுங்க என்ன எங்கடா பண்றீங்க கையை தூக்குனாலுமே கவட்ல வச்ச கையை தான் தூக்கிட்டேன் அங்கதான் பாதுகாப்பா இருக்குமா ஓபோ தம்பி மச்சான், சரி மச்சான் இப்ப ஆ. நீங்க என்ன நோக்கத்தோட வந்திருக்கீங்க நல்லா தெரிஞ்சு போச்சு தெரிஞ்சிருச்சா மானை பிடிக்கலான்னு ஒரு நோக்கத்தோட வந்திருக்கீங்க ஆமா ஒண்ணும் இல்ல நம்ம மேடை பின்னாடி 2 மான் ஓடிக்கிட்டு இருக்கு ஓடிக்கிட்டு இருக்கா தாக்கல உள்ள விடுங்க உள்ள விட்டுருமா பிடிச்சிடலாம் போதுவார் போதுவார் வளைக்கு தப்பிய குரமான்களே ஒரு மான் வர கண்டிர நீங்களே தப்பிய மான்களே ஒரு மான் வர கண்களை நீங்களே வளைக்கு தப்பிய குரமான்களே
ஒரு மன்மத கண்டிடம் நீங்களே. யார் காணும் சில வேடரே மன யார் தேடரே, யார் காணும் சில வேடரே மன யார் புறத்தில் வந்து தேடரே. நீர்கள் நமானுக்கு காலுண்டகையுண்டோ, நீர்கள் நமானுக்கு காலுண்டகையுண்டோ. யார் காணும் சில வேடரே மன யார் புறத்தில் வந்து தேடரே. மான தெரியும் தெரியுமா பிரசியம் மான தெரி வந்தோரே. இதை வச்சு கூதக்காயிரா குளிர் நேரத்தை வச்சு அடிச்சு அதுவும் பாரு என் தம்பி சொன்ன மாதிரி எங்கிட்ட ஒரு பக்கத்து போகுது. யாரு எதுக்காக வேடு வேறு நீங்க சைஸா நின்னா நாமே வாங்கிங்க. நீங்க குளிருக்கு எதமா ஏதோ பண்ணீங்கல்ல, அந்த மாதிரி இருந்தா குளிர் போயிருமா? லைட் ஆஃப் பண்ணி போ. இது எதுக்கு லைட் ஆஃப் பண்ண சொல்றீங்க? 33ஆம் நம்பர் ரூம். ஏய் அதுக்கு பிறகு கூப்பிடு, ஆள் நல்லா பாப்பாரு. யார் இந்த பெண்குட்டி? யாரு உங்களா? ரூபாய் பேச பத்தியா? உங்களா? ஆமா. ஏமா ஓ இவ்வளவு அழகா இருக்கிறீங்களே. ஆமா, இழுக்கு. இல்ல கால கண்ணு தெரியுதானே? ஏங்க கண்ணு நல்லா தெரியுதுங்க. எதுக்கு அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் அரவிந்த் டெக்ஸி பண்ணிக்க. எது 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 எது? அங்க போய் செக்ஸ் பண்ணுமா? அரவிந்தா? அரவிந்த் ஆஸ்பத்திரியில போய் கண்ணை செக் பண்ணிக்க. கண்ணை பரிசோதனை பண்ணுமா? எதுக்கு சொல்றீங்க? இப்ப என்ன சொன்ன? அழகானா இருக்குன்னு சொல்றீங்க. ஆனா பேசாம நீ அழகு வாய ஆண்டு வளர்க்குற. அழகா இருக்கிறாங்க. ராமா ராமா இல்லங்க அதாங்க உண்மை. சரிங்க, நீங்க யார பார்க்க வந்திருக்கீங்க? நான் இடத்தினுடைய தலைவியை பார்க்கலாம்னு வந்திருக்கிறேன். அப்படியே நில்லுங்க, வருவாங்கப்பா. அம்மா வாடா செல்லம். அழைத்து வாருங்கள் பாப்போம். அம்மாய் வாடா ரசத்தி. அரவிந்த் வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. அதுல வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. சண்டித்தன செய்யலாம் மதுரை. சாட்டையோட நிக்கிறப்ப எதிரே சிந்திக்கிது அச்சப்பட்டு குதிரை. பொண்ண போலடா பூவ போலடா கட்டி கலப்பறை நான் தான். கட்டி காக்கவும் கிட்ட போட்டது நான் தான். வண்டிக்கார சொந்த ஊர் மதுரை. சண்டித்தன செய்யலாம் மதுரை. முன்னால மூடி வச்ச சேலை முத்தாரத்த துண்டு ரெடியால. முத்தாரத்த துண்டு ரெடியால. சும்மா நின்ன வேகத்தா வருது. வைக்க போற பாக்குது எருது. சும்மா நின்ன வேகத்தா வருது. வைக்க போற பாக்குது எருது. அம்மாடி ஆத்தாடி கேட்டுக்கிட்ட பல்லாடி. வண்டிக்கார சொந்த ஊரு மதுரை. வண்டிக்கார செய்யலாமா குதிரை. ஏத்த ஒண்ணு போடுகிற போது ஏத்துக்காத நெல்லு வயல் ஏது. ஏத்த ஒண்ணு போடுகிற போது உனக்கு நல்ல மரியாதை இல்ல ராசாண்ணே. ஏய் என்னப்பா ரெண்டு இப்படி சேர்த்துக்கிட்டு? வண்டிக்காரன் சொந்த ஊரு மதுரை. ஏய் நான் அப்படியே பண்ணேன். குதிரை சி வர வர நீங்க ரெண்டு பேரும் வாய் அதிகமா பேசுறீங்க. அண்ணே அப்புறம் என்ன? சரி என்ன விஷயம் என்ன கூப்பிட்டீங்க? கேளுங்க. சின்ன கடையில எப்படி இப்படி 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 நான்லாம் ஒண்ணும் பண்ணலப்பா. ஐயப்பா சரணம் ஐயப்பா. அட கேளுங்க சுறுசுறுப்பா. மறுபடியும் தள்ளி விட்டுறாத. என்ன விஷயம் என்ன அப்ப நான் கூப்பிட்டீங்க? ஏய் ஐயா ஒடிச்சு கூட ஒடிச்சு. வேடு வருமா? அந்த புள்ள என்னை நம்பி அனுப்பியிருக்காரு. அப்பா உன்னை நம்பி அனுப்பியிருக்காரு.
என்ன நம்பி அனுப்பியிருந்தாரு முன்னுக்கு வந்திருக்கும் போல போல உன்னை நம்பினதுக்கு வேஸ்ட் கருவா. சரி நான் கேக்குறேன், வேடுவருக்கு எதுக்காக இவ்வளவு வந்தாரு? வேடுவாரு வாய் அடக்கடி. வேடுவாரு சொல்லக்கூடாது காலையில. ஏய் அப்படி சொல்லாத. என்ன இப்படி சொன்ன? வேடுவாரு பசனைக்கு வந்தாராம். பஜனை பாட்டை மறந்துட்டாரு. எங்கேயோ 5:30 மணி விடிய காலை பச்சனை பண்ணணுமா? பச்சன் பச்சன் காத்தல் பச்சன் பச்சன் அப்படி வராத பாட்டு. ஐய நீங்க அப்படி சொல்ற அண்ணே, அந்த பாட்டு இல்லைண்ணே. சரி இவர் எதை தேடி இங்க வந்தாரு? அதாம்மா மானை வச்சு பஜனை பண்ணலான்னு பார்த்தாராம். மானு புடிங்கிட்டு ஓடி போச்சான். இப்ப பஜனை பிடிங்கிட்டுலாம் ஓடல இல்ல, வெரைட்டி தான் வந்திருக்கேன். என்கிட்ட இருந்து பிடிங்கிட்டுலாம் அழுகாம சொல்லுனே. உனக்கு வேணும் வேணும்ல? அப்ப நான் சொல்றது கைய பிடிக்காது மூடு மாறுது இல்ல. என்னடி கிறக இது? இவர் மாடுவார் அதை சாப்பிட்டு தான் ஒழுங்கா பேசுவேன். அண்ணே மான் குட்டிங்க வல்ல நேவர போ சொல்லு. ஏய் என்ன தங்கச்சி தொட்டாலுமா? ஐய வேடுவரே மானிங்க வல்லவில்லை. ஏங்க அவங்க தொட்டா மட்டும் அப்படி ஒரு மாதிரி கொண்டு. சரி மான் குட்டியை கொண்டு போய் என்ன பண்ண போறாரா? ஏய் கொண்டு போய் பஞ்சமத்துல அமர வச்சு அழகு பார்க்க பஞ்சமத்தையில வச்சு விளக்கு திரி போட்டு கொளுத்தி விட போறாரா? அழகு பார்க்க போறேன், அதை வர்ணிக்க போறேன். சரி வந்தவருக்கு நீங்க வரவேற்பு கொடுத்தீங்களா அண்ணா? எப்படி பாடி பாடி வேலை செஞ்சா அழுப்பு இருக்காது. 2 பேரும் சேர்ந்தோம். நான் வரவேற்பு கொடுக்குறேன். அண்ணே 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 ராசாண்ணே ராசாண்ணே. என்னம்மா? ஏய் நீ கைய மேல வைக்காத. வந்தவர் வேடுவர்னு சொன்னீங்கல்ல? ஆமா நீ தான் பணியிட கெட்டதான் கழட்டி கொடுத்தேன். இல்ல நான் வசனம் பேசுறேன். நான் அண்ணே அண்ணே ராசாண்ணே ராசாண்ணே வந்தவர் வேடுவர்னு சொன்னீங்கல்ல? என்ன கடமை நிக்கிறேன். சரி சரி சரி. அவங்க 2 பேரும் பின்னாடி நிக்கிறது நியாயம். நீ ஏயா பின்னாடி வர்ற? வந்தவருக்கு நான் வரவேற்பு கொடுக்குறேன். நான் கொடுக்கறது சரியா இருக்கா நீ பார்த்து சொல்லுனே. ஆமாடா நீ வளர்த்த பிள்ளை தானே நானு. ஆமா நாளைக்கு சொல்லுவாங்கல்ல வளர்த்த கேடா முட்டை வந்தா கேடா வெட்டி சாப்பிடணும் நல்லா பாடுவார். சரி நான் அவருக்கு வரவேற்பு கொடுக்குறேன். நீங்க பாருங்க. வருக வருக வேடுவரே. அவருக்கு ஒரு மூடு இம்ப்ரெஷன். ஓ நோய் அங்க தாவிடுச்சுடா. இந்த பிள்ளை ஒரு தடவை சேர்த்து பாத்துக்கிறேன். இந்த பிள்ளை நடிக்காத பையன். நீ நடி. அந்த பிள்ளை ஒரு மாதிரி நடிக்காத. எப்படி வருக வருக வேடுவரே. ஓ நோய் 3 பேருக்கு வந்து. நோ அப்படி கிடையாது. நீ செய்யறியா? வருக வேடுவரே. நீங்க நல்லா பண்றீங்க. 30 ரூபா காசு உங்களுக்கு அதிகம். தேனும் திரைமாவும் பாலும் நற்கருமின் சாரும் உயர் தமிழ் வாணிகிறது நின்று கோளளவு கொண்ட ஓப்பனிங்கே தெரியல. உடனே தேனும் திரைமா போயிட்டீங்க. அண்ணே தேனும் திரைமாவும் பாலும் நற்கருமின் சாரும் உயர் தமிழ் வாணிகிறது நின்று கோளளவு கொண்ட குறிஞ்சிக்கு வருகிறது நன்மகனே வருக. வேடுவல் வலிமை குன்றாது எங்களது இடத்திற்கு வருக. இந்த இனத்தவரே வருக வருக. தாங்கள் யார்? தாய் தந்தை யார்? எதற்காக இவ்வளவு தூரம் வந்தீர்கள் என்று எடுத்துரைத்தால் அதில் உண்மை இருந்தால் தலைவி என்ற பொறுப்பில் இருக்கும் என்னால் முடிந்த உதவி செய்ய காத்துக் கொண்டிருக்கின்றேன். கூறுங்கள் பார்க்கலாம். அண்ணே சரி எங்க வந்தார் இவனோடு வரட்டு வாழ வைக்கும் மன்னத்தமிழ் நாட்டின் அயல்நாடு குறிஞ்சி நாட்டின் கொற்றன்படே. என் பேர் கந்தவிடன், தாய் பேர் மீனாட்சி வேடு வச்சு, தந்தையை சொக்கேசவிடன். நான் இன்று காலையில் இருந்து காலை கடன்களை முடித்துக் கொண்டு தாய் தர் மாசி பெற்று வந்தேன் வேட்டைக்கு. கண்டேன் ஒரு மானை கொண்டேன் அது காதலாசியால் கொண்டேன் அது காதலாசியால் மானை பின்தொடர்ந்து மானோ வெரண்டோதலை விடுது. மானோட நான்வோட நானோட மானோட மானோட நானோட பேய்க்கு வந்த மான் தங்கள் திணைவனத்துக்குள்ள விழுந்து விட்டது. ஆனால் தங்கள் காவலர்களோ மான் குட்டியை மட்டும் உள்ளே விட்டு என்னை மட்டும் தடுத்து விட்டார்கள். காரணம் கேட்டேன். இடத்திற்கு தலைவியான தங்கள் இடத்திலே அனுமதி கேட்க வேண்டும் என்று தெரிவித்தார்கள். இடத்திற்கு தலைவி அப்படிங்கிற முறையில அன்போடும் பண்போடும் பாசத்தோடும் நேசத்தோடும் கேட்டுக்கொள்கிறேன். ஆக இங்க வந்திருக்கூடிய மானுடைய பெருமையை கூறுகிறேன். சற்று கவனமாக கேளுங்கள். எங்க பெருமையை சொல்லுங்க. அப்பேற்பட்ட மான் குட்டிங்க இருக்கா இல்லையாங்கிறத நான் சொல்றேன். குறிஞ்சி மலை
காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கலைமானம்மா இலைமானம்மா இது காதோரோ இசைபாடோ கவிமானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா மலையோர சிலையான மாயமேனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தானமா மலையோர சிலையான மாயமேனமா என்ன மனசுக்குள்ளே மறைச்சு வச்ச பாசம் தானமா கலைகளுக்கும் தமிழ் தனி கலைகளுக்கும் தமிழ் தண்ணி பொதுமைமானமா இது கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா இரு கண்ணுக்குள்ளே என்ன வச்ச நேசம் தானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா வள்ளிமாடு வந்ததெல்லாம் உண்மைதானமா இது வெள்ளி மல்ல காடு கொண்டு போவே நானம்மா வள்ளிமாடு வந்ததெல்லாம் உண்மைதானமா இதை வெள்ளி மல்ல காடு கொண்டு போவே நானம்மா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா உள்ள வந்து காட்டுமானமா நல்லபடி உள்ள வந்து காட்ட பாரமா இதுக்கு 4 வகை மாலை ஒண்ணு சூடத்தானம்மா இதுக்கு 4 வகை மாலை ஒண்ணு சூடத்தானம்மா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கொள்ளை கொள்ளை அழகு தானே வளர்த்தமானமா இது கொஞ்சமே மஞ்சத்திலே வேண நாண்டமா கொள்ளை கொள்ளை அழகு தானே வளர்த்தமானமா இது கொஞ்சமே மஞ்சத்திலே வேண நாண்டமா இல்லைன்னு சொல்லிடாத வள்ளிமானமா இல்லைன்னு சொல்லிடாத வள்ளிமானமா எல்லையில்லா இன்பமான அன்புதானமா எல்லையில்லா இன்பமான அன்புதானமா குறிஞ்சிமலை காட்டுக்குள்ளே வந்து மறைஞ்சமான இளமையான அழகுமானமா கலைமானம்மா சிலைமானம்மா இது காதோரோ இசைமாடோ கவிமானம்மா அது இப்படி எல்லாம் அழுது மறைத்து வைத்து இல்லை இல்லை என்று சொல்லாமல் இருக்கிறது தருகிறேன் என்று சொல்லி தங்களுக்கும் தங்களுடைய பெற்றோர்களுக்கும் தங்கள் நாட்டைச் சார்ந்த மக்களுக்கும் பெருமை தேடி தருவீர்கள் என்று நினைக்கோடு வெகு நேரமாக நிலையாக நின்று கொண்டிருக்கிறேன். எடுத்த பொருட்கள் பார்க்கலாம். எப்படி ஒரு எண்ணம், எப்பேற்பட்ட லட்சியம், எப்படிப்பட்ட ஒரு கோட்பாடோட இந்த இடத்துக்கு வந்துருக்காரு மைனா சூர்யா. சரி, என்ன நடக்குது தெரியுதா? வாய் பதனா இங்க இல்ல மான் குட்டியை தேடி வந்திருக்கேன்னு அவரோட வாதம். மான் வரலைன்னு சொல்ல வேண்டியது என்னுடைய வாதம். இந்த இடத்துல அவர் இருக்குன்றாரு, நான் இல்லைன்றேன். அவர் வந்திருக்குன்றாரு, நான் வரலன்றேன். இப்ப வந்தவர் வந்திருக்குன்னு சொன்னாருன்னா நான் எவ்வளவு நாளைக்கு அங்க நின்னுகிட்டு இருக்கேன். ஆமா வந்துருச்சு நான் சொல்லுவேனா? ஒரு மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம் இல்ல, 8 மணி ஆனாலும் வரல வரலன்னு சொல்லி நிக்க வைப்பேன் தவிர ஆமா உள்ளதா இருக்கு வந்துருச்சு புடிச்சிட்டு போங்கன்னு சொல்லுவேனா? நம்மள அப்புறம் என்ன நினைப்பாங்க? இந்த என்ன தப்பா நினைப்பாங்க? நாங்க தான் சொல்லணும், நாங்க தான் சொல்லணும். இருக்கிறது இல்லாத எங்க கையில தான் இருக்கு, பேசாம இருங்க. ஆமா, அப்ப மான் குட்டி அவர் உள்ள இருக்குங்கிற வாதத்தை வச்சுட்டாரு. 3 பேரு காவல் பார்க்கல, கதைக்கு வேணா 3 பேர் சொல்லுவான். குறிஞ்சி நிலத்துக்கு எத்தனை பேர் காவலுக்கு வந்தான்? எங்க நாட்டுல, தொண்டை நாட்டுல வீட்டுக்கு ஒரு பொம்பளை பிள்ளை. உங்க நாட்டுல பெரிய நாடோ என்னப்பா, சிற்றூர்ல இருந்து அத்தனை உலையில வந்திருக்கிறான். இத்தனை பேரு காவல்ல இருக்கா. முதல் காவல்ல அண்ணன் இருக்காரு, ஆம்பளை பிள்ளை. 2வது காவல்ல தோழி பிள்ளை இருக்கா. 3வது காவல்ல நான் இருக்கேன். சுத்தி வர சுத்தி 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 ஆள் நிக்கிறான். அப்படி இருக்கல
கால் வேற ஏமையனே உங்க கண்ணு கட்டாமையா போயிருக்கும். ஏங்க அம்மா கண்ணுல தராம என்ன அப்படி மான் போயிருந்தா எங்களுக்கு தெரியாதா? இல்லாத ஒரு மானை இருக்குன்னு சொன்னா எப்படி கொடுக்க முடியும்? அப்படி பார்க்க போனா ஒருவேளை நான் வச்சுக்கிட்டு போய் சொல்றேன் நினைக்கிறாப்லையோ? என்ன வச்சிருக்கீங்களா? மான் குட்டியை நான் பிடிச்சு வச்சுக்கலன்னு சொல்றேன் நினைக்கிறாப்லையோ? சாச்சா நான் பொய்யே பேச மாட்டேன். அந்த அளவுக்கு இல்ல வேலையை பார்ப்பா. நான் 5 கட்டி வச்சிருக்கேங்க. நாங்களே இல்லைன்னு சொல்லி இருக்கிறோம். இதுல வேற அவுத்து வேற அவர்கிட்ட கொடுக்க சொல்றீங்க. என்ன பண்ணுவோங்கிறீங்க? எங்க இடத்துல ஆம்பளை யாரும் உள்ள போக கூடாது. ஏன்னா பொம்பளை பிள்ளைலாம் காவலுக்கு இருக்கல, ஆம்பளை பிள்ளை இப்படி போயிடலாமா? அது எந்த காலத்துல நாங்க நின்றுகிட்டு இருக்கிறோம்? 25லயா? உன்னை பெத்த வயிற்றுல எருக்கலையை தாண்டா தம்பி வச்சு கட்டணும். இப்படி ஒரு பிள்ளைய பெத்து வச்சிருக்காங்க வேற உங்க அம்மா. அவங்கள சொல்லணும் மான் குட்டிங்க வந்து சொல்லிட்டார்ல, மான் குட்டி போய் வேற ஏதாவது கொடுத்து அனுப்பிச்சிடணும்னா பிரச்சனை இல்லைல்ல. ஏப்பா புறாவுக்காக தசையை கொடுத்தாரு, வாங்கிக்கிறலையா? முல்லை கொடிக்காக தேரையே கொடுத்தாரு, ஏத்துக்கிறலையா? மயிலுக்காக போர்வையை கொடுத்தாரு. நான் கேட்கிறேன், குளிர்ச்சுன்னா அந்த மயிலுக்கு மறுபடியும் எடுத்து போத்திக்க தெரியுமா? இல்ல எனக்கு குளிர்து குடுங்கிறது மயிலு கேடுச்சா? கேட்க தெரியாது. இறக்க குணம் குடுக்கணுங்கிற என்ன அப்படி கொடுத்தாங்கல்ல. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்னு கேளுங்க. கற்கருவ கடைக்கு வேணுமா? அப்படி எல்லாம் கேட்கறத விட இருக்கிறத கொடுத்த நாடு எங்க நாடு. எங்க இடத்துல தேன் இருக்கு, திருமாவு இருக்குது, மலர்கள் இருக்குது. என்ன வேணும் இருக்கிறத கேளுங்க. இல்லைன்னு சொல்லாம கொடுக்குறோம்ல நானு. அதை விட்டுட்டு இல்லாத ஒரு பொருளை கேட்டு வந்து இங்கதான் இருக்குன்னு சொன்னா தம்பி தம்பியா? அப்பா இந்த பையன் என்னப்பா தம்பி இல்லங்க, கம்பியை கேட்டுச்சு அங்க குழி தோண்டறது காட்டி நீங்க உங்களுக்கு குழிய தோண்டி உடனே போட்டு புதைக்க வேண்டியதாடா. ஏப்பா இப்ப குழினோட சொல்ற? சும்மா என்னம்மா தம்பின்றீங்க? அந்த பையன் சரி இந்தமா கொட்டை ஓடுறதுக்கு எல்லாம் வச்சிருக்காப்ல. ஓஹோ அந்த பழக்கம் வந்துச்சோ. எடுப்பாப்ல. சரி அதனால கலையரங்கத்தே நோண்டி நீங்க அம்மி உன பாக்குற. பிள்ளைய கிளம்பி அங்க வச்சிரோமே. ஏன் அங்கடி இம்புடி இடம் கிடைக்க அங்க உனப்படாதவங்க கொட்டகையே. எப்படி ஒரு நல்ல எண்ணம். எங்க ஒரு பக்கம் வச்சுக்கலாம். நீங்க வேட்டையாடணும்னா எந்த இடத்துக்கு தெரியுமா போகணும்? எந்த இடத்துக்கு போகணும்? காடும் காடு சார்ந்த பகுதிக்கு தான் போகணும். சரி வேலிமலை சாரல்ல குறிஞ்சி நிலத்துல உங்க மான் இருக்கு மாடி. ஓஹோ காட்டுக்குள்ள போய் வேட்டையாடுறத விட்டு காவல் பாக்குறதுல வேட்டையாட வந்திருக்கீங்களா? என்ன அர்த்தம்? காட்டுக்குள்ளதாமா இருந்தேன். ஏன் ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுட்டாங்களோ? ஊரை விட்டு ஒதுக்கி காட்டுக்குள்ள வேட்டையாடும் பொழுது காட்டுக்குள்ள இருந்து பார்த்தமான பிடிக்கலாம் நினைச்சேன். இப்படி விரட்டி வர நேரத்துல பாத்தீங்கன்னா தங்குடைய வனத்துல வந்து மாட்டிக்கிச்சு. என்னையெல்லாம் வேட்டையாடும் சொல்லிங்க எத்தனை மான புடிச்சிருப்பேன்டா தம்பி. நீங்களா? ஆமா ஆமா. இப்படி வர்ற விரட்டி வர மான குடி பூரா மறைச்சு வச்சிட்டு இல்ல இல்லன்னு சொன்னா விரட்டி வந்தது பெரிய திரவியா. இதை நாங்க மறைச்சு வச்சுக்கிட்டு இல்ல. எனக்காக திரவியமான மானுமா? உங்களுக்கு திரவியமா இருப்பது எங்களுக்கு மானே வேணாம் இருக்கு. நாங்க மட்டும் நினைச்சோம்னா வேணுங்கிற மான புடிச்சு போடுவோம். வேண்டாம் போயிட்டு போது என்னத்துக்கு நமக்குன்னு இருக்கிறது. வேண்டாம்னு சொல்றீங்க, ஆனா குடுக்குறது மனசு இருக்க மாட்டேங்குது. யாருக்கு? உங்களுக்கு தான். என்ன பார்த்தா? உங்களை பார்த்து தான். இந்த பாருங்க, என்ன பார்த்து அந்த வார்த்தை சொல்லாதீங்க. ஏங்க என்னை பார்த்தா முடிச்சே வாய் அப்படி இழுத்துக்கிறோம். நானா இருக்குடா இருக்கு. ஆமா என்ன பார்த்து வாய் அப்படி இழுத்துக்கிறோம். என்ன போய் சொல்றாப்ல வச்சுக்கிட்டு இல்லன்னு சொல்றேன்னு? உங்களை தான் சொல்றேன். வச்சுக்கிட்டு இல்லைங்கிறீங்கல்ல. அடையா இல்லாத ஏங்க நான் எங்க சொல்ல போறேன்? இல்லாத ஒரு பிள்ளை இருக்குன்னு சொல்ல எனக்கு அவசியம் இல்ல. உங்களுக்கு ஒரு உதவி செய்யறேன், நீங்க அதை கேட்டுக்கிட்டீங்கன்னு வச்சுங்க. உங்களுக்கு உடனே பலன் உண்டு. சொல்லுங்க பாபு. பக்கத்துல தான் முல்லை நிலம் இருக்கு. சரி அங்க போய் தேடி பாருங்களேன், ஏதாவது கிடைக்கும். அங்க போய் தேடி பார்த்து பாக்குறத விட நான் வந்தமான பிடிச்சிட்டு போய் சிறப்படைஞ்சுக்குவேன். முருகா முருகன் மான்குடி வரலைங்கிறத முதல்ல நம்ம அவருக்கு புரியுற மாதிரி சொல்லுவோம். நல்லா புரிஞ்சுக்கிட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்ல. அண்ணே ராமதாசனே சொல்லிடுவோமா? சொல்லுமா. வேடுவரே வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் கோலமா. ஓஹோ வேடுவரே வைக்காத புள்ளிக்கு தான் கோலமா. கோலமலங்கோலமா ஆனே மலங்கோலமாய். கோலமலங்கோலமாய் ஆனே மலங்கோலமாய். வேடுவரே சோ என்ன வாயெல்லாம் சாப்பிடாடி போக ஆட்ட போயிட்டு ரெண்டு மூணு ஏழாகுமா எத்துக்க புத்திக்கு தோதாகுமா. ரெண்டு மூணு ஏழாகுமா எத்துக்க புத்திக்கு தோதாகுமா. போகாத ஊருக்கு தான் பாதை தேட முறையாகுமா. நீங்க போகாத ஊருக்கு தான் பாதை தேட முறையாகுமா. வேடுவரே வேடுவரே கண்டவர்கள் சொன்னதில்லை, சொன்னவர்கள் கண்டதில்லை. அப்படியே விட்டுருங்க ஐயப்பா.
ஏதும் புரியாது உண்மையிலே புரியாது. நஞ்சிருக்கும் தோல் இருக்கும் சிவன் நாதன் முடி மேலிருக்கும் ஓஹோ. பஞ்சாட்சர மந்திரம் இதையும் கத்துக்கொள்ள வேணுமங்க வேடுவரே வேடுவரே. கண்ணால் காணுவதுமை காதால் கேட்பதுமை தீர விசாரிப்பதை மெய்யும் சொல்லியிருக்காங்க. உங்களை நிக்க வச்சு யாரோ எவரோ இருந்தாலும் கூட வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ் நாடு. அபச்சாரம் செய்வதாக இருந்தாலும் கூட வீடு தேடி வந்தாரை உபச்சாரம் செய்வது தமிழ் மரபு. அதனால தமிழச்சியா இந்த இடத்துல நின்னு வாங்க என்ன விஷயம்னு முறையோட நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நானும் முறையா சொல்றேன். வேட்டையாடி பழக்கம் இருக்கா உங்களுக்கு? பழக்கம் இருக்குல்ல. இதுக்கு முன்னாடி பிடிச்சிருக்கீங்களா? ஒரு மான்குட்டியை பரிசா பெற்று இருக்கேன். ஏற்கனவே ஆமா. பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்கேன். அத கட்டி போட்டு இங்க எதுக்கு இது தேடி வந்தீங்க? கட்டி போட்டு வந்துருங்க. பின்ன அது சுதந்திரமா தான் இருக்குது. அப்புறம் என்ன? ஆனா சின்ன வயசுல பார்த்தல. ஓ, இதையும் கூட்டிட்டு போய் அது தனியா இருந்து சிரமப்படுதுமா? ஏங்க இது என்னங்க மனசு? என்னங்க இது போதும் என்பதே பொன் செய்யும் மருந்துன்னு சொல்லியிருக்காங்க. அது உண்மைதான். அப்படி இருக்கல ஒரு குட்டி இருக்கு, அதை பார்க்கலாம் வளர்க்கலாம் அழகா, அதை கொஞ்சம்லாம் இருக்கலாம். அதை விட்டுவிட்டு இன்னொரு குட்டியை தேடிக்கிறது நல்லாவா இருக்கு? இது எனக்காக பிறந்த குட்டி. என் தாய்மாமன் என்ன பண்ணாரு அப்படின்னா 2 பெண்மான் குட்டிகளை உருவாக்கி மூத்த குட்டியை பாத்தீங்கன்னா எனக்கு பரிசா கொடுத்துட்டாரு. சரி. மூத்த குட்டி அடிந்த எனக்கு இந்த சின்ன குட்டி அடின்னு ஆசை வந்துருச்சு. அப்ப பிடிக்க வரலாம் நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா இந்த குட்டிக்கு மனசுல என்ன நினைப்பு அப்படின்னா சின்ன வயசுல விட்டு போயிட்டிய இப்ப நீ வந்தோன்னு நான் உன்கிட்ட வந்துருவேனா அப்படின்னு கொஞ்சம் விளையாட்டு காட்டுச்சு. விளையாடி வர நேரத்துல பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய வனத்துக்குள்ள வந்து முளைச்சிச்சு. அது சொல்லுது. ஆமா. உங்ககிட்ட கண்ணாலே சின்ன வயசுல விட்டுட்டு போனீங்களே. ஆமா. அப்படின்னு உங்ககிட்ட விளையாடுது. கண்ணாலே என்கிட்ட பேசும். அப்பா ஒரு காலத்துல கண்ணால எல்லாம் பேசிக்கிட்டாங்க. இப்ப கண்ணு பேசுதா என்னன்னே தெரியல. இவரை பார்த்து மான்குட்டி கண்ணால பேசுங்கிறாரு. எப்படி நம்புறது? என்கிட்ட கண்ணால பேசிச்சுமா. ஆமா. அந்த காதல் பண்ணக்கூடியவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு விசேஷத்துக்கு போறோம்னு வச்சுக்கீங்களேன். இன்னைக்கு காலத்துல அப்படிலாம் கிடையாது. சகஜமா பேசிட்டு போறாங்க. ஆனா அப்பெல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கவே ஒரு கல்யாணமோ காது குத்தோ ஒரு தேர் திருவிழா நடக்குதுன்னு வச்சுக்கலே அங்க போய் ஒரு காதலையும் பாத்துக்கிறாங்க அப்படின்னா பேசிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்காது. வாய்ப்பு இருக்கும். அதனால ஒரு பயம். ஏன்னா கூட உறவினர் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, எல்லாருமே இருப்பாங்க. போய் பேச முடியாது. அப்ப என்ன பண்ணுவாங்க? கண்ணும் கொள்ளையடித்தாள் காதல் என்று அர்த்தம் அப்படி சொல்லி கண்ணால பேசிக்குவாங்க இல்லையா? ஆனா இப்ப அப்படி நடக்குதா? உண்மையான காதல்னா எந்த காலத்துல இருந்தாலும் கண்ணால பேசலாம். அது உண்மையான காதலா இருக்கணும். இது காதலிக்க தெரியாதவங்க எல்லாம் காதல்னு சொல்லிக்கிட்டு தெரிகிறது வேற காதல் கிடையாது. காதல் கிடையாது. அது வேற. காதல்ங்கிற அன்பு எப்படி தெரியுமா இருக்கணும்? எப்படி இருக்கணும்? ஒருத்தருடைய முகத்தை பார்க்கும் பொழுது இன்னொருத்தர் புரிஞ்சுக்கணும். உண்மைதான். அப்படி புரிஞ்சுக்கிட்டும் புரியாதது போல இருந்தாங்கன்னா ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். இருக்கு. இல்லைன்னா காரணம் இல்லாம அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. உண்மைதான். முதல்ல ஆரம்பத்திலேயே புரியாதவங்களா இருந்தாங்கன்னா புரிய வச்சிடலாம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு பிறகு புரியாம இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு ஏதோ காரணம் இருக்குன்னு அர்த்தம். இப்ப நீங்க இங்க வந்து நிக்கிறீங்களே, வேட்டையாடி பழக்கம் இருக்குனீங்களே. பழக்கம் இருக்கு. குழி வெட்டி இருக்கீங்களா? யாருக்குங்க அந்த மாதிரி பழக்கம்? யாருக்குமே எனக்கு கிடையாது. யாருக்குமே நான் குழி வெட்டி பழக்கம். நான் வேணா குழி வெட்டி காட்டவா? குழி வெட்டி இறக்குறீங்களா? ஏங்க குழி வெட்டி காட்டவா? வேட்டையாடவா? அதெல்லாம் பண்ணிருக்கேன். வலை விரிச்ச பழக்கம் இருக்கா? பழக்கம் இருக்கு. அம்பு விட்டு பழக்கம் இருக்கா? அதெல்லாம் பழக்கம் இருக்கு. என்ன அம்பு விட்டுருக்கீங்க? அன்பு இல்லங்க, மான பிடிக்க அம்பு. மான பிடிக்கிறதுக்கு அம்பு விட்டுருக்கேன். வலை விரிப்பாங்க, குழி வெட்டுவாங்க, சிலை வச்சு பிடிச்சிருக்கலாம். நான் அப்படிலாம் பிடிக்கலாம்னு நினைச்சேன். மானுக்கு என்ன பார்த்தா அப்படின்னா குழி வெட்டி பிடிச்சுன்னு வச்சுக்கல, வேகமா வரக்கூடிய மானவில் அழகான மானு குழிக்குள்ள விழுந்துச்சு வச்சுக்க, கை காலம் மொண்டி போட. அழகான மானன்றலாம் சரி சரி. எங்க அண்ணன் சொன்ன மாதிரி அரவிந்த் ஆஸ்பத்திரி தான் அனுப்பணுமோ? ஏமா அப்படியே சொல்றீங்க? அழகான மான் குட்டி அப்படி எல்லாம் கை நீட்டனே. ஏமா உங்ககிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன். என்னமோ உங்களுக்கு எல்லாம் கண்ணு அப்படி தெரியும் போல இருக்கு. இல்லம்மா, நம்ம இங்க இவ்வளவு நேரம் நிக்கிறேன், மான் குட்டிங்க நிக்கிறதே தெரியல. இவர் என்னமோ நமக்கு அங்கிட்டு நிக்கிற மாதிரி அழகான மான் குட்டின்னு சொன்னா என்ன அர்த்தம்? யார் என்கிட்ட கேட்டது? நீங்க தானே கேட்டீங்க. அப்ப நான் உங்ககிட்ட தானே சொல்லணும். ஆமா. அழகான மான இங்கிட்டு வாங்க, அங்கிட்டு போங்க. நல்லா இருக்கு. இப்ப சொல்லுங்க. குழி வெடி பிடிக்கலாம்னு பார்த்தேன். இப்படி அழகான மான அந்த சூர்யா என்னம்மா வேடுவர் எச்சரிச்சு வைங்க. நான் எதை தவறா பேசிட்டேனா? இல்ல, அழகான மான்குட்டி அப்படின்னு சொன்னா அப்படி கை நீட்டனா? இப்படி கை நீட்டினா என்ன? உங்களை தானே பெருமையா பேசுறேன். நீங்களா விஷயத்தை சொல்றேன். நீங்களா போய் ரயில்ல விழுந்தாலும் ரயில்ல வந்து உங்க மேல ஏறினாலும் சேதாரையா? காலையில யாமா இப்படி ஒரு வார்த்தை சொல்றீங்க? யதார்த்தப்பு. சரி. ஏன்னா அப்படி குழி வெட்டி பிடிக்கலாம் நேரத்துல பாத்தீங்கன்னா குழிக்குள்ள போய் விழுந்துச்சு வச்சுக்கல. நான் ஏன் அதை சொன்னேன்னா மான் வேகமோ மனவேகமோன்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. மான் எவ்வளவு வேகமா போகணும் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கோம். அப்படி இருக்கல மான விரட்டி நீங்க போறீங்க. ஒருவேளை போற வேகத்துல அந்த மான் உங்களுக்கு எதுக்கு வந்துன்னு வச்சுங்களேன். எதுக்கு வந்தா? நீங்களா போய் கீழே விழுந்தாலும் மான மிதிச்சுட்டு போயிடும். ஆஹா. மானா வர நேரத்துக்கு நீங்க போனாலும் அது மிதிச்சு தான் போகும். நான் அப்படி விட மாட்டேன். சேதாரம் யாருக்கு? கட்டி அணைச்சுக்குவேன். என்னப்பா இது கொடுமையா இருக்கு. எப்படி வந்தாலும் கட்டி அணைச்சுக்குவேன். அப்படி சிலை வச்சு கூட பிடிச்சிக்கலாம். சிலை வச்சுனா மான் மாதிரியே சிலை வடிச்சு அதை பண்ணி பிடிச்சிருக்கலாம். ஆனா இந்த அழகான மானு அதுவும் தான் இனந்தானே போய் பக்கத்துல நிக்கிற பொழுது அப்படி ஏமாத்தி பிடிக்கிறதுக்கு எனக்கு மனசு. யாராவது மான் வேட்டைக்கு போய் வெற்றியோட வந்திருக்காங்களா? நான் வெற்றி அடையணுங்கிறதுக்காக வந்திருக்கிறேன். யாருமே வெற்றி பெறாதப்ப நீங்க மட்டும் எப்படி வெற்றி
நான் வெற்றி அடைய நோக்கத்தோட வந்திருக்கிறேன். இவங்க பிடிச்சி வெற்றியோட போயிருவாங்க. நாங்க பேசாம வேடிக்கை பார்த்துட்டு நிப்போம். நீங்க அனுமதி கொடுக்கணும். நீங்க அதே மாதிரி அனுமதி கொடுத்துட்டீங்க அப்படின்னா வெற்றி அடைஞ்சிருவேன். எதுக்குமே ஒரு காரணம் இருக்கணும். சரி. காரணம் இல்லாம தோரணம் கட்ட கூடாது. அது உண்மைதான். அப்படி தோரணம் கட்டிட்டா காரணம் என்னன்னு மத்தவங்க கேட்பாங்க. சரி. அப்படி கேட்டா அதுக்கு உண்டான காரணம் சொல்லணும்ல. இப்ப ஒரு செகுட்டு பையன். யாரு? கதையா? சரி சொல்லுங்க. ஒரு ஊமையன். நல்லா இருக்க. ஒருத்தன் காது கேட்காதவன். சரி. இவங்க 3 பேரு நண்பர்கள். 3 பேர் நண்பர்கள். ஒன்னு செகுடு, ஒன்னு குருடு, ஒன்னு ஊமை. ஆத்தாடி. இது 3 நண்பர்கள். சரி. இதுல 3 நண்பர்கள் இருக்காங்கல்ல. சரி. இந்த 3 நண்பர்கள்ல ஒருத்தனுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. யாருக்கு? இந்த குருட்டு பயலுக்கு கல்யாணம் ஆயிருச்சு. சரி. கண்ணு தெரியாதவருக்கு. இந்த குருட்டு பைய பொண்டாட்டி நல்ல அழகா லட்சணமா உள்ள அழகா லட்சணமா இருப்பாங்க. இந்த புள்ள மேல சரி இந்த செகுட்டு பயலுக்கு ஒரு ஆசை. கொழுப்பு பத்தியா? நமக்கு இப்படித்தான் ஒரு பொண்ணு கிடைக்கல. ஆமா. ஒரு முத்தமாவது கொடுத்து போடணுமேன்னு அவனுக்கு என்ன. ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் அவனும். குருட்டு பைய பொண்டாட்டி என்ன பண்ணிட்டா, சாப்பாட்டை போட்டு கொடுத்துட்டு புருஷனை பொண்டாட்டி உட்காந்து புருஷனுக்கு வெத்தலை வாக்கு மடிச்சு கொடுத்துக்கிட்டு இருக்க. சரி. இந்த செகுட்டு பைய என்ன செஞ்சுட்டேன், பக்கத்துல போய் பழச்சிரு முத்தம் கொடுத்துட்டான். யாருக்கு? குருட்டை பொண்டாட்டிக்கு. கண்ணு தெரியாத பொண்டாட்டிக்கு. சரி. இத ஊமை பைய பார்த்து விட்டேன். 1000 தான் இருந்தாலும் நண்பனாச்சே. நண்பன் பொண்டாட்டிய போய் இப்படி முத்தம் கொடுக்கலாமா? தவறு இல்லையா? தப்பு இல்லையா? தப்பு. இத எல்லாத்தையும் சொல்லணுமே. பஞ்சாயத்தை கூட்டணும். எப்படி கூட்டுறது? எப்படி சொல்ல முடியும்? வாய் பேச முடியாது. பாத்தீங்களா? ஆமா. வாய் பேச முடியாத ஊமைய எப்படி சொல்ல முடியும்? தான் சொல்லுவாங்க, ஊமையன் கனவு கண்டா வெளியே சொல்ல முடியாது. உண்மைதான். வாய் பேச முடியாது. எப்படி சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இருந்தாலும் சொல்லி ஆகணும்னு ஆவுன்னு பேசுற மாதிரி பேசணும்னு பெரியவளா இவன் ஏன்டா அப்படி கத்திக்கிட்டே கிடக்குறேன்? யாருமா? கதையில சொல்லுங்க. வாய் தான் பேச முடியாது. நீ ஏன்டா ஊன்னு கத்திக்கிட்டே கிடக்குற, என்ன பிரச்சனை அப்படின்னா அப்படி இப்படின்னு செஞ்சு கை செய்கையால சரி நண்பர்களை கூட்டியார் சொல்லியாச்சு. சரி. காலையில ஆயிடுச்சு. மதியானம் ஆயிடுச்சு. சாயங்காலம் பொழுது ஆயிடுச்சு. சூரிய மறைய போகுது. சரி. பஞ்சாயத்துல உட்கார்ந்துருக்கலாம் ஒரே எரிச்சல்ல இருக்காங்க. என்ன காலையில இருந்து பஞ்சாயத்தை கூட்டினாங்க, என்ன முடிவுன்னே தெரியல. என்ன விஷயம்னே தெரியல. ஏண்டா நீங்க 3 பேரும் தானே நண்பர்கள். சரி. என்ன பிரச்சனைன்னு சொன்னா தானே தெரியும். ஆமா. அவன் குருடன் ஜெவனேன்னு இருக்கான். சரி. ஜெவனேன்னு இருக்கான். சரி. ஊமைய மட்டும் ஊனுங்கிற ஒண்ணுமே புரியல. நீங்க 2 பேரும் தானே அவனுக்கு நண்பன். அவன் சொல்றது புரிஞ்சா எங்களுக்கு சொல்லுங்கடான்னு கேக்குறாங்க. சரி. இவனும் பார்த்தேன். இப்ப சொல்லுவேன், அப்ப சொல்லுவேன், சொல்ற மாதிரி தெரியல. சரி. ஊமையனுக்கு பொல்லா கோவம் வந்துருச்சு. விறுவிறு எந்திரிச்சு போனேன். சரி. செகுட்டு போயில இழுத்துக்கிட்டு செவ்வியோட சேர்த்து விட்டேன். அவனுக்கு ஆத்திரம் வந்துருச்சு. டேய், உன் பொண்டாட்டிக்கார நான் முத்தம் கொடுத்தேன், குருட பொண்டாட்டிக்கு தான் முத்தம் கொடுத்தேன், உனக்கு ஏன்டா அவ்வளவு கோவம் வருதுன்ட்டா. உண்மை வந்துருச்சா? அப்ப ஆமா. அப்ப சரி அடி உதவுற மாதிரி அண்ணன் தம்பி உதவ மாட்டான்னு சொல்லுவாங்க. சொல்லுவேன்னு பார்த்தா சொல்ற மாதிரி இல்ல. இழுத்துக்கிட்டு ஒரு அரை விட்டன வந்துருச்சா விஷயம். அது மாதிரி இப்ப அச்சாச்சா நீங்க சின்ன புள்ள இல்ல, நீங்க சொல்றது அப்படிதானே இருக்குது. நீங்க சின்ன புள்ள. சரி. இப்பதான் வந்திருக்கிறீங்க வேற. உங்களை போய் அக்கா அப்பலாம் சொல்லுவா தம்பி. அக்காவா? ஆமா தம்பி. யாருமா அக்கா? எங்க உள்ளவங்களை யாரையாவது கூப்பிட்டு கேட்பான். ஏப்பு நான் அக்கா மாதிரி இருக்கேனா இல்லையாப்பு? அவங்களுக்கு அக்கா மாதிரி வேணா இருக்கலாம், எனக்கு நீங்க அக்காவா? முருகா, இப்படி தாப்பா எல்லாரும் யோசிக்கிற மாதிரி இருக்கு. மான்குட்டிங்க இல்ல, நீங்க வேற இடத்துக்கு தேடி போய் பாருங்க, மான்குட்டி கிடைக்கும். இல்ல இடத்த காலி பண்ணுங்க. ஒரு கீத்த இங்க நான் கட்ட முடிக்கணும். மான்குட்டி இருக்கு இங்க இடத்த விட்டுவிட்டு வேற எங்கேயாவது போய் தேனா கிடைக்குமா? ஏன்னா தொலைச்ச பொருளை தொலைச்ச தான் தேட முடியும். அது போல மான்குட்டி நான் இங்க விட்டுட்டு வேற எங்கேயாவது போய் தேனா கிடைக்குமா? கிடைக்கவே கிடைக்காது. என்னுடைய மனு வந்தது, திணை புனத்தினில் உள்ளே சென்றது. என்னுடைய மனு வந்தது, திணை புனத்தினில் உள்ளே சென்றது. மனை கொடுத்து விட்டாள் அது மகிழ்ச்சியம்மா, கர மறுத்து விட்டாள் அது நிகழ்ச்சியம்மா. இங்கு ஓடி வந்த மனை நான் தேடி வந்த வேலை. என்னுடைய மச்சாவரு அந்த ஐயனார போல பவரு. பிடித்திருந்தால் எந்த வலிமைக்குத்தான் மதிப்பிருக்கா?
விளாடுங்கண்ணே சுத்தமா இல்லண்ணே லோடு பத்தல இவள்னா நல்லா ஆதிகரவனே ஆதிகரவனே நீலமேகவண்ணா 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 உன்னை அந்தரத்தில் வரவழைத்து 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 ஐயா ஊதினா செங்குழலே அந்த உலகளந்த மாயவனே 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 இல்லாத மானுக்காக இங்கே வந்து நிற்கிறாரு ஏதேதோ பேசி பார்க்கிறார் எடுவரு ஏதேதோ பேசி பார்க்கிறார் நிறுவன சோலையிலே வானையது வந்திடுமா நிறுவன சோலையிலே வானையது வந்திடுமா வேறுவன தேடிடுங்க வேடுவரை வேறுவன தேடிடுங்க கச்சனல்ல வரைஞ்சு கட்டி சாமி வரைஞ்சு கட்டி கருங்கச்ச தும்ப விட்டு சாமி தும்ப விட்டு கந்தனுக்கு திரவி வச்சு இந்த ராசாத்திய காவல் வச்சு கந்தனுக்கு திரவி வச்சு இந்த கம்மங்காட்ட ராசாத்திய காவல் வச்சு இந்த கருவாய வந்த வேட்ட ஏன் தம்பி தமேந்திரே கருவாய வந்த வேட்ட என்னப்பா யாரு கருவாயன் இப்போ தம்பி என்னை ரெண்டு பேருமே சாப்பிட்டு நான் ஒத்துக்கிறேன். உங்க வேலை ஒத்துக்கிறீங்களா? போடுங்க கதிகலங்க போகுதுங்க தனடா 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 தன்னானே தனடா 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 தன்னானே ஒரு தனனா 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 தனனானே. தனனா 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 தனனானே. தங்கமயில் ஐயா தங்கமயில் முருகா தங்கமயில் வாகனனா தன்னானே நானே பழனிமல வேதவனா தில்லேலேலேலோ தன்னானே நானே தில்லேலேலேலோ தன்னானே நானே தில்லேலேலேலோ மானுக்கு உண்டான அங்கலட்சணம் சொல்லுங்க ஹலோ கட்டு விட சொல்லுங்க ஹலோ காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நற்காரிகையே மேயாதமா மேயாதமான் மேயாதமான். இது புல்மேவாதமா மேயாதம்மா மேயாதமான். புல்மேவாதமா மேயாதம்மா மேயாதமான். மேயாதமான். மேவும் காணடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் கடவங்கள் அழிந்து துணங்கி வளர்ந்தவள் மேவாதம்மா மேவும் காணடைந்து நறு சந்தனமும் புணுகும் கமலும் கடவங்கள் அழிந்து துணங்கி வளர்ந்தவள் மேவாதம்மா காண குறவர் கண்மணி என்னவள் காண கோயிலின் நிகர் குரலுடையது காணக்குறவர் கண்மணியனவன் காணக்குயில்கள் உடையது. காண குறவர் கண்மணி என்னவள் காண கோயிலின் நிகர் குரலுடையது மேஜாதம்மா காணக்குறவர் கண்மணியனவன் உடையது மேயாதமான். வள்ளி மான்குடி தேடி வள்ளி மங்கையே உங்களைத்தான் ஏ அண்ணே அவர் எதுக்குமா கூப்பிடுறீங்க ராஜாண்ணே அவரை கூப்பிடாதீங்க அண்ணே அவர் கூட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பாதுகாப்பே அண்ணே கிடையாது வாண்ணே அது வந்து முதல்ல வதீரியாலே அண்ணே இப்ப அண்ணே எலி பூஜை பண்ண நேரச்சாச்சும் வந்துச்சே முதல்ல இருந்தா பூஜை பண்ணாது. சரி கீதுங்க 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 ஹலோ ஒத்த கல்லு மூக்குத்தி சொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி ஒத்த கல்லு மூக்குத்தி சொலிக்குதடி
முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் முத்தமிடக்கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா ஒத்த கல்லு மூக்குத்தி ஜொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி பெண்களிடத்தில் முள்ளிருக்கும் பூவும் உண்டு பெண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் அதை முன்னாலே சொல்லி வைத்தேன் கண்களிடத்தில் ஒத்த கள்ள மூக்குத்தி சொலிக்குதடி முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி பூவிரண்ட கிள்ளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லிக் கொடுத்து கண்ணோடு பூவிரண்ட கிள்ளி எடுத்து திரு கல்யாண கதைகளை சொல்லிக் கொடுத்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து உள்ளூர உள்ளூர எண்ணி கழித்து நான் உலகத்தில் விழிப்பேன் உன்னை நினைத்து நான் உலகத்தில் விழிப்பேன் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி நான் முத்தமிடும் போது வந்து தடுக்குதடி முத்தமிடக்கூடாத திருமணமா மூக்குத்தி பஞ்சனையில் தடை செய்யுமா இந்த மூக்குத்தி பஞ்சனை அண்ணே சரவண பவ எனும் நாமமே சண்முகனே நீ வேற உதவி பெருசா பண்றப்பா சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே நித்தம் பாடுவேன் நெஞ்சில் தோடுவேன் நிம்மதி நான் அடைவேன் உன் நினைவினில் நான் கரைவேன் முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா முருகா முருகா எனவே தினம் உருகும் வரமே தரவா சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதமே ஆறு வகையான ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறு வகையாகி ஞான பொருளாகி அன்பர் பல தேடும் திருநாமம் ஆறுதலை தேடி நாடும் அலைகின்ற நேரம் இடமாக்கும் நாமமே என்னையும் இங்கே ஒரு பொருளாய் எண்ணி இறங்கும் திருமுருகா வேளா உமையின் பாலா இதுதானா உந்தன் லீலை சரவண பவகுக சண்முகவோ சரவண பவகுக சண்முகவோ சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாதனே அன்பு முகமாறும் கண்டு தினம் பாடும் சிந்தனை நெஞ்சில் ஊறிடுதே அன்பு முகமாறும் கண்டு
சரவண பவகுக சண்முகவோ சரவண பவகுக சண்முகவோ சரவண பவ எனும் நாமமே சண்முகனே என் நாமமே. வெற்றிவேல் முருகனுக்கு வீரவேல் முருகனுக்கு வணங்குகின்றேன் முருகா வள்ளி வணங்குகின்றேன் சுவாமி. வள்ளி வன வேடனாக வந்து மாமே வள்ளி வில்லனாக வந்திருப்பது மாமி உமை மனதுள்ளிற்காகவே யாம் புரிந்த திருவிளையாடல் இதுவும் ஒன்று எம்மை மனதுள்ள சம்மதம் தானே. பிறந்த நாளிலிருந்து தங்களது வருகைக்காக காத்திருப்பவள் நான். தங்களை தவிர என் அருகில் யார் முருகா நிற்க முடியும்? தங்களை மணந்தவுடன் உலக மக்கள் எல்லோரும் வள்ளி தெய்வ யானை சமேத சுப்பிரமணியர் என்றே அழைக்க வேண்டும். தாரத்தில் இரண்டாவதாக இருந்தாலும் கூட தரத்தில் எமக்கு முதலிடம் வேண்டும் முருகா. தாரத்தில் இரண்டாக இருந்தாலும் தரத்தில் உமக்கே முதல் கொடுத்து இன்று முதல் இந்த உலக மக்கள் அனைவரும் வள்ளி தெய்வயானி என்று உன் பேரை ஒளி உச்சரித்து வள்ளி தெய்வயானி சமேஸ்வரர் எல்லோரும் அழைக்கப்படுவார். வரத்தை தந்தும் முழங்கட மங்களவாத்தியம். யாம் பெற்ற இன்பம் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொய்ய வேணும் நாடு செழிக்க வேணும் நல்ல மழை பொய்ய வேணும் ஊரு செழிக்க வேணும் தங்கமே ஊரல்ல வாழ வேணும் அள்ளி பெருக வேணும் பார்ப்பார பக வேணும் கொத்தி பெருக வேணும் தங்கமே ஊரல்ல வாழ வேணும் பிரபமாரே உலகமுழுக்கி பாடாத ருந்தமுறை எங்களை ஸ்ரீராம் நித்திய ஜெய மங்களம் சுபமங்கலம் தீட்சி சங்கரதாசா வாழ்க வாழ்க. இதுவரை இந்த நாடகத்தை கண்டித்த ஊர் பொதுமக்களுக்கும் மொழிவழி அமைத்த சண்முக ஆடியோ சண்புள்ளங்களுக்கும் நாடக அமைப்பாளர் பூசாரி நாயக்கன்பட்டியைச் சேர்ந்த பெரியசாமி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறும் நன்றி கடந்த வணக்கம்.